வணக்கம். 5 மாநில தேர்தல், அது சார்ந்த விஷயங்கள் பரபரப்பா நகர்ந்துட்டு இருக்குது. நாம நம்முடைய சேனல்லயும், நம்முடைய 2வது சேனலா இருக்கக்கூடிய சுதர்ஷன் டாக்ஸ் அப்படின்ற சேனலையும் சில கருத்து கணிப்பு முடிவுகள வெளியிட்டுட்டு இருக்கிறோம். ஸோ, இதுல ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் அதுல வராது. அதுல வரக்கூடிய வீடியோஸ் இதுல வராது. ஸோ 2 வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் குடுத்திருக்கிறேன். அங்க போயிட்டு அந்த சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸையும் நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கேரளா. கேரளால மனோரமா நியூஸ் அண்ட் சி வோட்டர் சேர்ந்து ஒவ்வொரு வாரமும் கேரளாவினுடைய பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய 2வது வாரம் பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது வாரத்துல கேரள மக்களினுடைய மனநிலைமை என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத பத்தி பேச போறோம். இந்த கருத்து கணிப்பு அவர்கள் வந்துட்டு 8 வாரத்திற்கு எடுக்க போறாங்க. பிப்ரவரி அண்ட் மார்ச் மாதம் வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்திற்கான கருத்து கணிப்பு முடிவுகளை நம்முடைய சேனல்ல பகிர்ந்திருந்தோம். இந்த வீடியோல 2வது வாரத்திற்கான கருத்து கணிப்பு முடிவு கேரளா சார்ந்து மனோரமா நியூஸ் அண்ட் சி வோட்டர் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகள். முதலாவது கேள்வி, தற்பொழுது எம்பியா இருக்கிறவங்க சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடுறது சரியா? பலமுறை கேரளால இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஒரு பிரபலமான ஒரு ஃபேஸ். அவர்கள் அங்கேயும் நின்னு ஜெயிச்சிருப்பாங்க. இங்கேயும் நின்னாங்கன்னா நம்ம ஜெயிச்சிரலாம் அப்படின்ற மாதிரி எம்பி ஆனவங்கள மறுபடியும் எம்எல்ஏ எலக்ஷன்ல நிக்க வைக்கிறது ஒரு வழக்கமா இருக்குது. அது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் 2 பேருமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயம் சரியா அப்படின்ற கேள்விக்கு, சரிதான் அப்படின்னு சொல்லி 28.7% மக்களும், சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 52.8% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 18.5% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, எழுத்தாளர்கள் அவர்களினுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது கட்சி சார்ந்து ஓட்டளிக்கிறதுல உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா அப்படின்ற கேள்விக்கு, ஆமாங்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 28.5% மக்களும், எழுத்தாளர்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் அப்படின்றது ஓட்டளிக்கிறதுல எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு 51.6% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 19.9% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. போன மாசத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த மாசம் விலை உயர்வு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற கேள்விக்கு, விலை உயர்வு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 68.2% மக்களும், மாற்றம் இல்லாம அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு 18.6% மக்களும், விலை குறைந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 7.1% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6.1% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. போன மாசத்தோட இந்த மாசம் விலை கூடி இருக்குதுன்னு அதிகபட்சமா 68.2% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஓட்டரா நீங்க பார்க்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்விக்கு, வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு 24.9% மக்களும், விலை உயர்வுன்னு சொல்லிட்டு 18.2% மக்களும், ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு 31.3% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4.8% மக்களும், மதம், சாதி சம்பந்தமான விஷயங்கள்னு சொல்லிட்டு 4.8% மக்களும், வளர்ச்சியில ஏற்படக்கூடிய தடைன்னு சொல்லிட்டு 5.5% மக்களும், கருத்து இல்லைன்னு 10.6% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமா 31.3% மக்கள் ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை கம்யூனிஸ்ட் ஆட்சியில ஊழல் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 31.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது பிப்ரவரி முதல் வாரத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 5% வரைக்கும் அதிகரிச்சிருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்த கேள்வி, ஜமாத்தே இஸ்லாம். ஜமாத்தே இஸ்லாம் அப்படின்றது இஸ்லாமிய ராஜ்யம் அமைக்கணும் அப்படின்ற கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு காங்கிரஸுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸும் வந்துட்டு மறுக்காம ஆமாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது காங்கிரஸுக்கு நல்லதா போகுமா அப்படின்ற கேள்விக்கு 35.4% மக்கள் நல்லதா போகும் அப்படின்னு சொல்லியும், இது காங்கிரஸுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 42.2% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 22.3% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது, பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 32% மக்களும், சராசரி ஆவரேஜா இருக்குதுன்னு சொல்லிட்டு 16% மக்களும், மோசமா இருக்குதுன்னு 48% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. 48 அப்படின்ற மாதிரி இருக்குது. சராசரி நல்லா இருக்குது. 2யும் சேர்த்தோம்னா 48 அப்படின்ற அளவுல இருக்குது. கேரளால பிரதமருக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது, ராகுல் வெர்சஸ் மோடி அப்படின்னு பார்த்தோம்னா, நரேந்திர மோடின்னு சொல்லிட்டு 30.3% மக்களும், ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு 51.6% மக்களும், மற்றவர்கள் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 18.1% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கேரளால 30% பேர் நரேந்திர மோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்க முடியுது. அடுத்தது, ரொம்ப முக்கியமான கேள்வி, காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒற்றுமை இருக்குது அப்படின்ற கேள்விக்கு, ஆமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 36% மக்களும், இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு 52% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, முதல்வர் பினராயி விஜயன் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 26.2% மக்களும், ஆவரேஜா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 15.3% மக்களும், மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 54.6% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க.
கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிகபட்சமா 54.6% மக்கள் பினராயி விஜயனுடைய செயல்பாடு மோசமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. போன வாரத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது 53.1% மக்கள் மோசம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாரம் 54.6%, கிட்டத்தட்ட 1.5% மக்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க மோசம் அப்படின்ற கேட்டகிரிக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்த கேள்வி, இந்த அரசாங்கம் தொடரணுமா அப்படின்ற கேள்விக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு 39% மக்களும், மாறணும் இந்த அரசாங்கம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு 58% மக்களும், கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு 3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. போன வாரத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்ற பெர்சன்டேஜ் 54 இருந்து 58 அதிகரிச்சிருக்குது. உங்களுடைய முதல்வர் சாய்ஸ் யார் அப்படின்ற கேள்விக்கு தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய வி.டி. சதீஷன் அப்படின்னு சொல்லிட்டு 28.5% மக்களும், சசி தரூர் அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்களும், தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு 19% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது வாரத்தின் மனோரமா நியூஸ் அண்ட் சி ஓட்டர் சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள். ஒவ்வொரு வாரமும் இந்த கருத்து கணிப்பு முடிவு தொடரும். மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பினராயி விஜயன் அவருடைய செயல்பாடு மோசம் அப்படின்றது அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்றதும் போன வாரத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது அதிகரிச்சிருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. வரக்கூடிய வாரங்கள்ல மக்களினுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நான் நம்முடைய சேனல்ல பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.